கூட பெரிய போராட்டமா இதுரியம்மா. நான் கம்மி தான் பண்ணாங்க. விடு பாப்பா. ஏன்னா வந்து அப்படியே கடவுள் தரல. ஃபர்ஸ்ட் லைக் போட்டாங்க. ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்க? கமெண்டே வரல. அந்த சாப்பாடு சுட்டு சார் சாப்பிட்டு கொண்ட எருமை நீ தானே? தனி ஒரு வேன் வா வா. 3 லைக் போடுற புரியுதா? லைக்கே வர மாட்டேங்குது எனக்கு. உடம்பு வேறு சரியில்லாமல் வந்து உக்காந்துருக்கேன். எனக்கு லைக் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும், வியூஸ் வரணும். இது உன்னுடைய கடமை தம்பி. இல்லைன்னு வச்சுக்கோ மண்டியை பிடிச்சி நீன்னு ஆட்டி விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்க. பாய். அப்புறம் பார்க்கலாமா? நல்லவனே நான் இப்போதான் வந்தேன் தம்பி. சரி போ, போய் உன் வேலையை பாரு. பழைக்கதான் ஈஸியா. எடுத்து போய் வை. அதை உள்ள சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சாப்பிட்றேன்னு எழுந்துரு. அங்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இது இப்படி எடுத்து கொடு பாப்பா. அதை கையில் எடுத்து கொடுமா. இங்கே தான் போட்டு வச்சுக்கிறாளா? நான் எட்டி எடுத்துக்கணும். நான் தெரியுது எவ்வளோ தடுக்கு தான் சுட்டுக்கிறா பாரு. அப்படியே நான் வயிற்று கீச்சு கொட்டிக்கிற மாதிரி. நான் அதுதான் சொன்னேன். சொல்ற தோசை 2 போதும். என்னடி வேணாமா? அது வேண்டாம். என்ன பண்ற? அமைதியா இரு. எனக்கு உடம்பு முடியாம உக்காந்துக்கிறேன். தேவையில்லாம எதனா எரிச்சல் பண்ணாத. எதனா சத்தம் போட்டுக்கிட்டு. ஹாய் மனோஜ்குமார் வாங்க. ஹாய். இரவு வணக்கம் வாங்க. சீனி அண்ணா சாப்பிட்டீங்களா இரவு உணவு? ஹாய் சரவணன் வாங்க.
அன்பே வா. ஹாய். லைக் போடுங்க. புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாம் பாருங்க. மூணாவது லைக் போட்டிங்களா? நன்றி. ஹாய்க்கா. ஹாய் எம்கே. வாங்க. இரவு சாப்பாடு சாப்பிட்டீங்களா? புதுசா வரீங்களா? வாங்க அன்பே வாங்க. வெல்கம். புதுசாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தினமும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய நேம் சிவசக்தி. சரிங்களா? ஜாலியாக பேச என்னுடைய லைவ் வாங்க. ஓகே அன்பே வா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோஸ் எல்லாம் பாருங்க. லைக் போட்டிங்களா? அன்பே வா. மூணாவது லைக்கா? மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன இத்தனை இவ்வளோ பேசுகிறே நீ? ஃபஸ்ட் டைம் வந்தா? சாப்பிட்டாச்சா சிஸ்டர்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அன்பே ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று போடுங்க. தினமும் வாங்க, நல்லா பேசுங்க. அன்பே அன்பே. கண்டிப்பாக சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். லைவ் தான் சாப்பிடுவீங்களா? வேற என்ன பண்ணுறது? நீங்களும் நல்லா பேச மாட்டீங்க. தூக்கம் வருது பாஸ் எனக்கு. லைவில் உட்காந்தா இன்னைக்குள்ளே வேலை செஞ்சுட்டு வரல. தூக்கம் வருமா இல்லையா எனக்கு? எம்கே 2 தோசை தான். இருங்க, புட்டுன்னு வரேன். நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்படிங்க கமெண்ட் எனக்கு வந்து குவியல. படிக்க என்ன தோறத எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பேசுகிறேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க அன்பி வா. நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க, நாங்களாம் உக்காந்துட்டு வருமா? நான் சொல்லலையாம்மா அப்படியே? நான் வேலை செஞ்சுட்டு வரதுனால ரொம்ப டயர்டாக வந்துட்டேன். நான் அதே சொல்கிறேன். சரிங்களா? நான் அப்படியெல்லாம் சொல்லலைம்மா. நீங்கள் வெட்டியாக இருக்கீங்க, நான் தான் ஆபீசர்னு. உன்னை பார்த்தா பின்பு நானாக இல்லையே. சிவசக்தி அக்கா. காவியா வா வா. நான் கமெண்ட் படிச்சுட்டு தான் நான் ஐடியா பார்க்குறேன். காவியா வெல்கம். லைக் போடு அக்காவுக்கு. காவியா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோமா. இங்கே பாரு, தொடர்ந்து வரவங்களே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? மெம்பர்ஷிப் ஒன்று போடு. உன்னை பார்த்து நானாக இல்லையே. ஒரே ஒன்றும் பாட்டு ஒன்று நீ மறக்கலையா? ஹாய் காவியா. நீங்கள் எந்த ஊர்? நான் சென்னை அண்ணா. ரெமோ அண்ணா வரலையா? அக்கா ரெமோ தான் ஃபர்ஸ்டால வந்தாப்புல. வருவாங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு ஓடிட்டாப்புல. வருவாங்க. அவங்க எந்த ஊராக இருந்தா உனக்கு என்ன? ஏன்பா நீ இவ்வளோ கோவப்படுற? அவங்க என்கிட்ட தானேப்பா கேட்டாங்க நீ எந்த ஊருன்னு. நல்லா தானே கேட்டிருக்காங்க. அதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம்? நான் சென்னை. கோவப்படாத எம்கே. புது என்ன நம்ம பெரிய அப்பாட்டாக்குறோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிட போகுது அந்த பயப்புள்ள.
ஹாய் எம்கே ப்ரோ. அண்ணா இல்லை, நான் தங்கை. அப்படியா? வாங்க வாங்க, அக்காவா தங்கச்சின்னு சொல்லிடுங்கப்பா. அன்பே வா. சரி சிவசக்தி அக்கா. எதுக்கு சரி சிவசக்தி அக்கான்னு சொல்கிற? மெம்பர்ஷிப் ஒன்று ஜாயின் பண்ணு. நான் சென்னை தான் சிஸ்டர். அப்படியா? எம்கே நீங்கள் யார்? எம்கே வேற யாரு? கேளுங்க கேளுங்க. அன்பே வா. உங்களை பெயர் நீங்கள் யார்? என்ன ஒரே சண்டைக்கு வம்புக்கு நிப்பா போல இருக்கு எம்கே. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். சரி, அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, சண்டை போடுற மாதிரி. என்ன சரவணன் வாங்க. வணக்கம் மா. என் நேம் மாவா? மாஹா மகாவா? ஹாய் சிஸ்டர் வாங்க. பூவே உனக்காக லைக் போடுங்க. தினேஷ் சாப்பிட்டீங்களாம்மா? எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா தினேஷ்? சாப்பிட்டீங்களா சிவசக்தி அக்கா? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். சாப்பிட்டேன் அக்கா. என்ன சிஸ்டர் உங்கள் லைவ் என்னவோ கோச்சிச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்தா துரத்துற மாதிரி பேசுகிறீங்க அம்மா. அவங்க துரத்துற மாதிரிலாம் பேசலம்மா, கொஞ்சம் அப்படிதான் பேசுவாங்க. நீ அதெல்லாம் நீ வந்து பேசு, புரியுதா? அதெல்லாம் அந்த சீரியஸ் எடுத்துக்கிற. அன்பே வா. சரியா? கொஞ்சம் அப்படிதான் சோகமாவாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரியா? அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு எடுத்துக்கோங்க. நீங்களும் பேசுங்க, ஈக்குவலாக பேசுங்க. சரியா? அவங்க துரத்துற மாதிரி பேசுவாங்க, அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் துரத்தி விட்ருங்க அந்த விஷயம். சரியா? சாப்பிட்டாச்சு சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், என்ன சாப்பிட்றீங்க? தோசை அக்கா. வாங்க மூன்றாம் பிறை அக்கா. நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா? இரவு வணக்கம். லைக் போட்டிங்களா தினேஷ்? நன்றிம்மா. பவி வணக்கம். தினேஷ் நம்பி வணக்கம். தினேஷ் பவி இன்னும் வரலையே. பவி கமெண்ட் எனக்கு காமிக்கலையே. இல்லையே, பவி கமெண்ட் காமிக்கலையே எனக்கு. இன்னும் பவி வரலக்கா. தினேஷ் மட்டும்தான் வந்திருக்காப்புல. 8வது லைக்கா? நன்றி அக்கா. அக்கா உங்களுக்கு 4வது லைக் நான் தான் போட்டேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைக் தான் போட்டேன், அதுக்கப்புறம் தான் கமெண்ட் போட்டேன். கமெண்ட் நான் பேசுனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் உங்கள் லைவில் பேசியிருக்கேன்பா நான். அக்கா அங்கே என்ன இங்கே ஃபேன் தான் ஓடிட்டுருக்கு, அந்த சவுண்ட் கேட்குதா? பூவே உனக்காக. சளி இன்னும் சரியாக போலையே, ஊசி போடணும். நான் எங்கே தண்ணியிலே கை வச்சுட்டே இருக்கேன், எங்கக்கா சரியாகும்? உள்ஜோரம் அடிச்சுட்டே இருக்கு தினம். நான் ஒரு 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான், விடுங்க. அது சீக்கிரம் சரியாகாது எனக்கு வந்ததுன்னா. ஹாய் செல்வி அக்கா. கலை வணக்கம். ரெமோ அண்ணா என்ன கேட்டாங்களா? உண்மையா ஒன்று கேட்கல. நீ ரெமோ வந்த உடனே சட்டையை பிடிச்சி ரெமோ அண்ணா என்னை மறந்துட்டியா அண்ணா அப்படின்னு நீ கேட்குற. ஓகேவா காவியம்மா? எம்கே அன்பேவா யார் என்று தெரியவில்லையா சிஸ்டர்? அன்பேவா ஆமாம், யாரும் அவங்க புதுசாக வந்திருக்காங்க அக்கா. சிஸ்டர் அவங்க அக்காவா தங்கச்சி எதுவும் தெரியல. ஓகே பொண்ணு சொல்லிட்டாங்க. அசோக் வாங்க. சரவணன் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டே இருக்கேம்மா. பவி கமெண்ட்டு காட்டலையா? நீ எல்லாம் எதுக்கு இருக்க? பவித்ரா உள்ளதான் இருக்கு, உனக்கு தான் கண்டுபிடிக்க தெரியல. ஒரு சிபிஐ போடுங்க.
யாரை சொல்கிற? பவி காட்டு இல்லையே, பவி கமெண்ட்டு காட்டலையே. இரு செக் பண்ணி பார்க்குறேன். என்னடா இது, எனக்கு வர்றதே ஒரு 4 கமெண்ட்டு, இதுலேயும் வந்து இந்தியன் கமெண்ட் தான் அப்பப்போ காமிக்காம போவோம். இப்போ என்ன புதுசாக பவி கமெண்ட் வேற எனக்கு நிறுத்தி வைக்குது. என்னடா இது நடக்குதுங்க யூடியூப் பண்ணா? இன்னும் வரலை 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 எனக்கு. ஓகே, ஒருவேளை புது புது வியூஸு அன்பே வா, நீ தானே அது? ஒருவேளை ஆமாவா இல்லை யாருன்னு சொல்லுங்க. வணக்கம் சரவணன் தம்பி, செல்வி அக்கா வணக்கம். பவி, கலை, தினேஷ் எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியலையா? அதான் புது வியூஸ் சொல்லிட்டு வந்துச்சு. ஹாய் சரவணன், சரி சிவசக்தி அக்கா, செல்வி அக்கா, காவியா சாப்பிட்டாச்சா? இன்னும் சரி ஆகலையா? ஐயோ இன்னும் இல்லையே. பூவே உனக்காக நீங்கள் அன்னைக்கு செல்வி அக்கா லைவ்லேயே வந்தீங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க. பூவே உனக்காக நீங்கள் அன்னைக்கு செல்வி அக்கா லைவில் வந்தீங்க. ஐயோ அவர் தினமும் தான் வருவாப்புல அந்த அக்கா லைவில். ஆமாம் தானே தினேஷ்மா? ஆமாம், இப்படி தலையாட்டு இல்லை இப்படி தலையாட்டு, எதனா ஒரு தலையாட்டு. காவியா ஹாய், இந்தியன் சகோ சாய் அண்ணா இருக்கீங்களா? ஓகே தினேஷ். எதுக்கு ஓகே தினேஷ் சொல்கிறீங்க? சரவணன் என்ன மறந்தாச்சா? ஏன் மறந்தாய் தம்பி? செல்வி அக்கா சாப்பிட்டாச்சா? காவியா என்ன பேசுன? சிவசக்தி நீங்கள் கொண்டை போட்டால் 20 வயசு கம்மியான மாதிரி இருக்கீங்க. பார்த்து சொல்லு, மெதுவாக சொல்லு, என் காது கிட்ட மட்டும் கேட்கட்ட. எல்லாரும் காது கேட்சியோ ஒன்றையும் சேர்த்து அடிக்கிறது, என்னையும் சேர்த்து அடிப்பாங்க. சிஸ்டர் எல்லாரும் ஐடி மாற்றி வந்திருக்காங்க, கண்டுபிடிங்க. ஏய் அதான் புது வியூஸே, சொல்லு. அன்பே வா, அந்த இது பவியா? அன்பே வா, அது யாரு? அதுதான் பவி தான் நினைக்கிறேன். பொண்ணுன்னு வேற சொன்னாங்க அவங்க. வணக்கம் வளையாப்பட்டி தவிலே. அப்படின்னா ஹாய் சரவணன் அண்ணா வணக்கம். ரெமு சாய், ரெமு எங்கே இருக்க? சாரி சாய் எங்கே இருக்க? ரெமு இருக்காப்புல. இது யாரு? 3ஆம் பிரிவு கைடியில் மெம்பர்ஷிப் போட்டு இருக்காங்களா? இல்லை, அந்த அக்கா தான் சேர்ந்து இருக்காங்க. தனி ஒருவன். என்னப்பா இது கொடுமை, எந்த லைவ்ல போனாலும் எல்லாரும் அண்ணான்னு சொல்றாங்களே. அப்ப தம்பியா நீ? என்னன்னு நீ சொன்னதானமா எனக்கு தெரியும். இன்னும் நமக்கு ராகு காலம் தான். நான் போறேன் சிஸ்டர், பாய். எதுக்கு ஓடுறேன்? அடி வாங்குவேன். நல்லா உடம்பு முடியாமல் உக்காந்துக்கிறேன், அடி மண்டையில நான் போடுவேன். தினேஷா இரு. பிரமோத் அண்ணா நமஸ்காரம். பிரமோத் சக்கரவர்த்தி வெல்கம். சாப்பிட்டாச்சு தம்பி. அது என்ன சத்தம் கரன்னு? இங்கே ஒரு சின்ன வேலை கொடுத்தேன்னா நாளைக்கு செய்ய சொல்லி கொடுத்தேன் என் பசங்களுக்கு. அது என்னன்னா நான் இன்றைக்கும் செஞ்சு முடிச்சிடறேன். அதனால் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து பொறுக்கிட்டு இருக்காங்க. உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து, அதை கல் ஏதாச்சும் இருந்தால் பொறுக்கி எடுங்கடி, அதை அரைச்சிட்டு வருவோம்னு சொல்லி ஒரு சின்ன வேலையை கொடுத்தேன். இப்போ உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கேன். அந்த கருப்பு என்னது கல் எங்கே இருக்குன்னு நான் என்ன செய்ய? அது என்ன சத்தம் கரன்னு? அக்கா இப்போ தான் வேலையை விட்டு வந்தேன், வீட்டுக்கு சாப்பிட்டு மெசேஜ் பண்ணுறேன். சரிம்மா பார்த்துப்போம்மா வீட்டுக்கு. தனி ஒருவன். காவியா என்னவோ இங்கிலீஷில் பேசுது. ரெமோ காலு. ஏய் ஜெயஸ்ரீ பாப்பா, ஜெயஸ்ரீ அமைதியாக இருடி, சத்தம் வருதுடி. ஆமாம் வா, ஏறி போய் உக்காரலாம். சரியா? கொஞ்சம் மழக்கம் வருமா என்ன அதில் புதுசாக போனா? சரி இந்தியன் அண்ணா. ஓகே பாய் சிஸ்டர். பாய் அக்கா. நன்றி அக்கா. இரவு வணக்கம் அக்கா. நன்றி அக்கா சப்போர்ட் பண்ணதுக்கு. தினேஷ் குரு. ஆமாம், ஹெலிகாப்டர் வந்து சிவசக்தி கொண்டை மேலே இறங்குதான். நேற்று
பாலிமர் நியூஸில் வேல்ராஜி சொன்னாப்புல. அப்படியா? ஏன் அவங்க பேர்லாம் வேற சொல்கிற? தனி ஒருவன். ஹாய் தனி ஒருவன். எம்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய லைவ் வந்திருக்கீங்களா? ஆனால் ஐடி நான் வச்சிருக்கேன் எம்கேன்னு. சரியா? ஜெயஸ்ரீ சொல்லுச்சே சூப்பர் ஜெயஸ்ரீ. என்னது ஜெயஸ்ரீ சொல்லுச்சே சூப்பர் ஜெயஸ்ரீ. பிரமோத் அண்ணா இந்த மூன்றாம் பிறை யாரு? அடிவா ஏய் அடி வாங்குவேன். அந்த செல்வி அக்கா தான். தனி ஒருவன் வாய மூடு கப்ச்சு. நல்லா ஒத்திமா இருக்கிற பிரிச்சு விட்றாதீங்க ஏம்மா. தனி ஒருவன் வணக்கம். எம்கே ஹாய் கூட்டத்தில் ஒருவன். வணக்கம் மேகநாதா. பரவாயில்லையா, எனக்கே மறந்து போச்சு இந்தியனே. நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்க அவங்களுடைய நேமு. ஹாய் தனி ஒருவன். அன்பே வா. ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? ஐய் நீ தான் பவியா? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லு. வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம். சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட். ஐயோ காவியாம்மா நன்றிம்மா நன்றி. நமஸ்காரம் கேரளா நாயரேவா நாரதர். சரியா? அன்பே வா. ஹாய் அன்பே வா. யாரு சொல்லு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுமாரி எம்கே யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். முடியே அப்படியா? நல்லா இருக்கா? நல்லா கட்டியிருக்குண்ணா. ஸ்கூலுக்கு போகிற மாரி நாளைக்கு போயிடலாம். சரியா? ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு வந்துடு. லஞ்ச் பேக் வேணும், ஸ்கூல் பேக் வேணும். ஓகே? காவியா உனக்கு அறிவு இருக்கான்னு ரெமு கேட்க சொன்னார். காவியா உனக்கு அறிவு இருக்கான்னு ரெமு கேட்க சொன்னார். காவியா தனி ஒருவன் யாருன்னு கேளு. எதுக்கு என்ன பண்ணுது? அன்பே வா. ஹாய் இரவு வணக்கம். இரவு சாப்பாடு சாப்பிட்டீங்களா? தனி ஒருவன் அண்ணா ஏன் ரெமு அண்ணா அப்படியெல்லாம் காக்க மாட்டாருக்கா? கேட்க மாட்டாருக்கா? ஆமாம். அந்த தனி ஒருவன் யாரு சொல்லு. அந்த தனி ஒருவன் யாருன்னு கண்டுபிடி பாப்பா. பிரமோத் அண்ணா கொண்டையில் தான் சிவசக்தி மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. மூஞ்சின்னா ஐயோ தனி ஒருவன் என்ன உடம்புக்கு என்ன ஆச்சு? வாங்க 2 ஊசி போட்டு விடுறேன். எனக்கா? பூவே உனக்காக ஃப்ரீயாக போடுவியா? ஃப்ரீயாக போடுவேன்னா வருவேன். காசு கேட்டேன்னா வரமாட்டேன் நான். போ. எங்கள் வீட்டுக்கே ஏகப்பட்ட காசு செலவாயிட்டு இருக்கு. அக்கா சொல்லுமா வாமா வெல்கம்மா. காவியா உன்றேமோ ஒன்னா தான் நேற்று நீ வந்ததா கேட்க சொன்னார். காலேஜ் சேர்ந்துட்டியா? காவியா அந்த தனி ஒருவன் யாருன்னு கேளுமா. விடாம கேளு. தனி ஒருவன் யாரு? எங்கிட்ட அண்ணா பேசாம உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாரா? எங்க அண்ணா ரெமு அண்ணா. கேளு அப்படி. எம்கே ஹாய் ரெமு இது சிவசக்தி இடிதாங்கி. என்ன ரெமு இது சிவசக்தி இடிதாங்கியா? ஐயோ என்ன போட்டு விட்றீங்கப்பா. ஐயோ எத்தனை கமெண்ட்டுப்பா. சிஸ்டர் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு லைக்கு ஃபஸ்ட்டு லைக்குன்னு படிக்கிற மத்திய நான் ஃபஸ்ட்டு இந்த லைவில் உட்காந்தாலே சோறு காஞ்சி போகுது. நான் என்ன பண்ணேன்? ஜாக்கெட்டு தைக்கிறவன் எல்லாம் இப்போ ஒரு வேலையை ஜாயிட்டு தான் கமெண்ட் பண்ணுறேன்னு நினச்சேன். தனி ஒருவன் எப்படி அது தகுந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க? எனக்கு இது மாதிரிலாம் பேசவே தெரியாதுப்பா. ஊசிக்கே ஊசி போடணுமா? ஆமாம் ஊசிக்கே ஊசி போடணும். நான் ஊசி மாதிரி இருக்கேன். ஃப்ரீ தான் வாங்கலாம். சரி ஓகே எங்கே வரணும்னு சொல்லு. சென்னைக்கு வரையம்மா சாலிகிராமோ. பூவே உனக்காக இங்கேருந்து என்னால் வேலூர் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியாது. டயர்டாகிடுவேன் சிஸ்டர். ஓகேவா? தினேஷ் ப்ரோ சாப்பிட்டாச்சா? அவர் எனக்காக சொன்னாங்க நீங்கக்கா என் கத்துறீங்கக்கா. என்ன கத்துறீங்கக்கா? என்ன அவங்க எனக்காக தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் கத்துறீங்கக்கா அப்படின்னு கேட்குறியா? காவியம்மா நல்லதுக்கு காலம் கிடையாது. உங்கள் ரெமு அண்ணாக்கும் உனக்கும் இடையில இப்போ தனி ஒருவன் ஒரு ரவுடி பாய் வந்திருக்காப்புல. சரியா?
யாராவது நடுவில் வந்தாலே பிரித்து விட்டு போயிடுவாப்புல. உன்னுடைய தம்பி அண்ணா பாசம், சி தங்கச்சி அண்ணா பாசம் ஊற்றிக்கு போ. சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? காவியா பாப்பா, நான் தான் ரெமு. சாப்பிட்டாச்சா? தனி வருவேன். எந்த காவியா அது? அன்பே வா. ஏய் நீ தான் பவி, நீ நான் கந்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கமெண்ட்டில். பவிமா நீ தானே இது? அன்பே உங்கள் பெயர் என்ன? அன்பே அன்பே பேரின்பே பூவே உனக்காக. அன்பே வா. நல்லா இருக்குப்பா, பொருத்துமா. மகா உங்க நேம் யார்? மகா உங்க நேமு? பருத்தி விற்கிறவன், புண்ணாக்கு விற்கிறவன், எல்லாம் தொழில் அதிபராம். தொழில் அதிபராமா? ரெமு அண்ணா நீயா எழுதியிருக்க? அன்பே வா. ஏதோ ஒரு காவியா நீங்க யாரு? சரி, எதுக்கு நீ சரி சொல்ற? அது பவிமா தான், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு கமெண்ட்ல. பவி நீ தானே? நல்லா இருக்கு ஐடியா. அன்பே வா. காவியா பாப்பா நான் தான். மூஞ்சி இப்படி கீழே போகுது? உங்கள் ரசிகன் சீனாவில் இருந்து. உங்கள் ரசிகன் சீனாவில் இருந்தா? சீனா வரைக்குமாம்மா போகுது என் லைவ். வாங்க சீனா, வெல்கம். தொடர்ந்து வாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களா சிவசக்தி? இன்னும் இல்லை. ஐயோ காவியா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? அது குட்டி பாப்பா. அது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னு ஆசை. தனி வருவனா? இவ்வளவு லேட்டாவா? ஏய் ஆமாம் போ. இதே மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி வாங்க. சீனாவில் தமிழ் பேசுகிறாங்களா? பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் மக்கள் அங்கே போயிருப்பாங்க. பூவே உனக்காக அவங்க தான் அங்கேருந்து ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் ஹாய். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கம்மா. சரியா? மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிடுங்கம்மா. அன்பே வா, பவியாக மாறி வா. அது பவி தான் அன்பா மாறி வந்திருக்கு. தனி வருவன் இந்தியன் ப்ரோ. ரெமோ நீ ஏன் கண்டுபிடிக்கலையா? டிபி வேற நோவை வச்சுட்டு வந்துக்கிற. பவிமா என்ன பொருத்தம்? என்ன 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 பொருத்தம்? நல்ல பொருத்தம் தான். பூவே உனக்காக ரொம்ப யோசிக்காத, சரியா? சாப்பிட்டேன் ரெமோ ப்ரோ. ஜெயஸ்ரீ அந்த பழையாப்பட்டி தவில பாட்டு பாடு பாப்பா. தபில இந்த விஜய் அண்ணா பாட்டா? ஆமாக்கா நான் தான். இவ்வளோ லேட்டாக சொல்கிறது பாரு. நானே கண்டுபிடிச்சிட்டு பிறகு தீர்மானமாக கண்டுபிடிச்சோம் ஒரு கமெண்ட்ல. நீ தான் எப்படி? ரெமோ அண்ணா நீ யாருன்னு கேட்டா என்ன? நான் உன் மேலே கோச்சிக்கிட்டேன் ரெமோ அண்ணா. ஹாய் காவியா. குட்டி பாப்பா தான், சரியா? ஹாய் இந்தியன் ப்ரோ. மட்டன் சூப்பு குடி, மூக்கில் ஒழுகிறது நிற்க. ஒழுகுதா? நீயும் இந்தியன் மாதிரி எங்கள் பேர் அப்படியே ஒழுச்சுன்னு வச்சு அப்படியே எடுத்து மேலே பூசிடுவேன், சரியா? பூசன்னா இல்லை இப்போ, நெக்ஸ்ட்டு வரட்டும் இன்னொரு டைம். சட்டையை மாற்றிட்டு வா இன்னொரு டைம். அது என்ன பொறுத்துன்னு கேட்குறேன். நீ கோம கேட்டா நான் சொல்லிடுவேனா? எதுக்கு பொருத்தம்னு சொன்னீங்க? சொல்லுங்க. சொல்ல மாட்டேனே, என்ன பண்ணுவ? நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லலை. ஆமாம், இல்லைனா மட்டும் சொல்லியிருப்பேனாக்கா. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. செல்வி அக்கா அப்போவே சொல்லிச்சு. உங்களுடைய ஐடி போட்டு காமிச்சாங்கல்ல வேற அவங்க. ஹாய்க்கா, வாமா கலைமா, எப்படி இருக்க? சாப்பிட்டியா இரவு உணவு? சிவா வாங்க. ஹாய் கலை அக்கா. ஏன் கலை? எதுக்கு ஏன் கலைன்னு கேட்குற நீ?
அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு அந்த பாட்டு கேட்டால் செம்மையாக இருக்குமா? செம்மையாக இருக்குமா? சுபஸ்ரீ தோசையா அங்கே எனக்கு கொஞ்சம் கை கழுவ இது எடுத்துட்டு வையன் பாப்பா, கை கழுவி வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்றேன். ஹாய் பவித்ரா, நீயும் அமைதியா இருக்க. நீ சீரியஸா வரியா என்னன்னு சொல்லு. நீ சீரியஸான தான் நான் சொல்லுவேன். என்ன 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 பொருத்தம் என்ன பூவை உனக்காக என்ன நான் கண்டுக்காம இருக்கேன்? நீ தான் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெருசு பண்ற, நானும் அதுமாரி பண்ணணுமா என்ன? வேற வேலை இல்லை எனக்கு. நான் அப்பவே வந்துட்டேன். ரெமோ அண்ணா எதுக்கு ஒரு முட்டை தோசை வேணும்? சுபஸ்ரீ உனக்கா? இங்கே முட்டையும் லேது தோசையும் லேது, ஓகேவா? அங்கே பொறுத்தும்னு சொன்னாங்க. உன் ஐடிய உன் ஐடியும் என் ஐடியும். ஐயோ தினேஷ்மா, எனக்கு சிரிப்பா வருது. நீ கோவமா கமெண்ட் பண்ற, எனக்கு சிரிப்பா வருது. ஹாய். அப்படியா? நான் பார்க்கல. கலை அக்கா சாப்பிட்டீங்களா? ரெமோ அண்ணா கிட்டனா பேச மாட்டேன். ரெமோ கிட்டனா பேச மாட்டேன். எதுக்குமா? உன்னுடைய அண்ணாவை ஏன் பேச மாட்டேங்கிற? சாப்பிட்ட தினேஷ். சத்தம் கேட்டுட்டே இருக்குடி. அது நல்லா பாரு, அந்த கல் இருக்கு. பாட்டி எடுத்து கொடுத்ததே ஃபுல்லா கல் இல்லாம தான். அது எத்தனை வாட்டி பொறிச்சு பொறிச்சு கொடுத்துருமா? ஏதோ ஒன்று ரெண்டு கல் தான். சரி, எனக்கு கை கழுவ தட்டு எடுத்துட்டு வா பாப்பா, கை காஞ்சி கிடக்கு. சரி, கஞ்சி இருக்குமா? கஞ்சி சின்ன வெங்காயம் கொஞ்சம் தயிர் இருக்குமா? தயிர் இல்லை, சின்ன வெங்காயம் இல்லை, கஞ்சும் இல்லை. சரியா? நாங்களாம் கொஞ்சம் லாயர் ஃபேமிலி. தோசை சோறு அப்படிதான் சாப்பிட்றவங்க, சேமியா அப்படிதான் சாப்பிட்றவங்க, கஞ்சி குடிக்கிறவங்க கிடையாது. இந்தியனே சிவசக்தி அக்கா நான் யாருன்னு கேட்டாங்க. அப்படியா? சும்மா உள்ளாய். சரியா? அட்டை போட்டுட்டு இருக்காங்களா? அட்டை இல்லைம்மா. நீ அதுதான் சைலண்டாக இரு தயவுசெய்து. நேரம் ஒரு பாட்டு. நானா பேசுறதே நல்லா இருக்குது. பாட்டு படித்தேன் உங்களுக்கு இல்லை. நான் குரட்டுக்கிட்டு தூங்கிடுவேன் பார்த்துக்கோங்க. என்ன சமையல் கலையக்கா? தனி வருவேன். சாப்பிட்டாச்சா? ஐயோ புலாவ். மண்டியில் அந்த பட்டாம்பூச்சி கிளி சூப்பர். இதுவா பட்டாம்பூச்சியா? நல்லவனே நல்லா பாரு, கிளிப்பு பார்த்து. என்னது அப்படின்னா என்ன கலை அக்கா? ஏதாவது திட்டுறீங்களா? காவியா பாப்பா, நான் உன்னை கேட்கல, பாவிய கேட்டேன். ஏந்தியன் பவிங்க இல்லை நீங்கள். நான் உங்ககிட்ட சொல்லல. ரெமோ அண்ணா கண்ணு நல்லா அடிக்கிற. எந்த காவியா அது ரெமோ? சாப்பிட்டேன். எந்த காவியா அது ரெமோ? கேளு கேளு, விடாம கேளு. பவிமா விடாம கேளு. ஏன் மாத்திட்ட ஐடி? நல்லா இருந்தது ஐடி. பட்டாம்பூச்சி கிளி இல்லை, அது இம்ரான் ஸ்டைல். அது பட்டாம்பூச்சி கிளி இல்லை, துணி காய போடுற கிளி. உங்களுக்கு ரொம்ப நக்கல் தான். உங்களுக்கு என்னுடைய கில்ப்பை வச்சு எத்தனை கமெண்ட் பாரு. நீ இருக்கிறியா தவழ கோட்டை? ஓ பாட்டு பாடுறியா காவியம்மா? உனக்குலாம் மனசாட்சி இருக்க? எந்தெந்த பாட்டெல்லாம் என்ன பார்த்து பாடுற பார்த்தியா? சிட்டு குருவி கிளிப்பா. சிட்டுக்குருவி எப்படி இருக்கும்? சொல்லு இந்தியனு. கவிங்க குட்டி காவியா அது. அந்த சைக்கோ காவியெல்லாம் வரமாட்டா.
யாரு இன்னொரு காவியா? தனி ஒருவன் சொல்லவே இல்லையா? அக்கா கேட்டா அக்கான்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும் சரியா? ஆ பவி சிஸ் என்னது நிகழும் மறந்தீங்களா? என்ன கேக்குற? சிஸ் என்னது புரியவில்லை. அது சிம்ரன் ஸ்டைலு. ஓ ஓகே. காவியா சாப்பிட்டியா? நான் சைக்கோ தான் ரெமு அண்ணா விடுங்க. அது ஏதோ ஒரு காவியம் சொல்ல போய் இந்த பாப்பா காவியக்கு கோவம் வந்துச்சு. ரெமு பாய் சமாதானப்படுத்துவான் தங்கச்சிய. பண்ணு நான் பார்க்குறேன் எப்படி சமாதானப்படுத்துறேன்னு. கலையக்கா இருக்கீங்களா? சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும். அதான் எப்படி இருக்கும்? சைக்கோ கிட்ட யாரு பேச வேண்டாம். சைக்கோ கிட்ட யாரும் பேச வேண்டாம். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சைக்கோ என்ன பண்ணும் தெரியுமா? கட்டிச்சு எடுத்துரும். ஹாய் காவியம்மா. நம்ம இங்கிலீஷ்ல பேசுது. சாப்பிட்டா சிவசக்தி அக்கா. சாப்பிட்டேன் சிவசக்தி அக்கான்னு சொல்றியா? சிட்டுக்குருவி உன்னை மாதிரி தான் இருக்கும். சவுண்டு மட்டும் பெருசா இருக்குமா? நானே பெருசா தானே பேசுறேன்னு சொல்வீங்க. சவுண்ட் அதிகமா பேசுற சிவசக்தி காது கிழிது. ஹாய் பவி அக்கா. சாப்பிட்டியா? காவியா ஹாய். என்ன பூவே உனக்காக ஓடிட்டியா? அந்த சைக்கோ சீனி அண்ணாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கா. 2 பேரும் மாத்தி கொஞ்சிட்டு இருப்பாங்க இந்நேரம். ஐயோ சீனி அண்ணா வந்து போயிட்டாப்ல. சாப்பிட்டேன் பவி சிஸ்டர். பொறுமையா சரி நீங்க மட்டும் படிச்சு சூப்பர். ரெமு ஓகே. காவியா ஹலோ வணக்கம் வாங்க. சுந்தரா குட்டி காவியா நான் உன்னை சொல்லல. அது வேற காவியா மக்கு. சுபஸ்ரீ ஜெயஸ்ரீ செம்ம பிரில்லியன் பசங்களா? ஆமா நல்ல பிரில்லியன் பசங்க தான். ஆனா அப்பப்ப நிறைய சோம்பேறி குணம் வந்துருது. இந்தியன் கொடு பாப்பா துண்டு கொடு. மெதுவா போடுமா. அது எவ்வளவு மெதுவா போட்டாலும் விடாது. எல்லாம் தடியா இருக்கு. கலை இருக்கியா? ரெமு அண்ணா உங்களுக்கு சிவசக்தி அக்கா பவி அக்கா இந்தியன் ப்ரோ உங்களுக்கு மாடத்தா வர எந்த சைக்கோ அண்ணா உங்களுக்கு தான் வர எந்த சைக்கோண்ணா என்ன சொல்ற? பவிங்க இப்போ கலை சொல்லுவாங்க பாருங்க. நான் கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு சுதர்சி ஜெயஸ்ரீ மாதிரி பசங்க இருந்திருப்பாங்க. எனக்கு என் குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். நீயே வாங்குற இப்ப கலைதான் சொல்லணும். பெண் குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இந்தியனே சூப்பர். காவியா நீ வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தி இருந்தா. நான் உன்னை போய் அதுவும் என்னோட தங்கச்சிய சொல்வேனா? ஓகே ரேமோ அண்ணா. பவி என்ன பண்ற? சொல்லலையா? அது பாக்கலையா? கலைமா மூக்கறி வருது. அப்படியே இந்தின உன் மேலேயும் பூவை உனக்காக தம்பி மேலேயே தடவிட வேண்டியதான். இந்தின பூவை உனக்காக இருக்கியம்மா இருக்கு. ஹாய் மூக்கு சளி எடுத்து அப்படியே பூச்சி தொடவிடுறேன் சரியா? பவி ஒரு 5 நிமிடம் அந்த அதுக்கு எதுக்கு வாயேன்?
கலை என்னவோ பேசுது. கலை கலை என்னவோ பேசுதுமா, ஒன்றும் புரியல. ஹாய் ரெமு அண்ணா. கலை பொள்ளாச்சியில இருக்கீங்களா? சாய் எங்கே காணோம்? சாய் டியூஷன் எடுத்துட்டு பாப்பல. சாய் ரொம்ப ரேராக தான் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் இருக்கிறேன். பொள்ளாச்சிலையா? பொள்ளாச்சி இளநீர். கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 2 இளநீர் எடுத்துட்டு வாமா அக்காவுக்கு. காவியா உங்க அக்கா மூக்கு சளி. சி லூசு, அந்த அளவுக்கு எங்க சளி. ரெமோ தம்பி உன் மேலதான் பூசுறேன், அப்படியே உன் மூஞ்சி மேல அப்படியே. சாரி. அதே தோசை கூட தொட்டு சாப்பிடு. சி லூசு, அடி வாங்குவ பாத்துக்கலாம். லாவண்யா 7ஆம் தேதி கல்யாணம். யார் யார் வருவீங்க? லாவண்யாவுக்கு 7ஆம் தேதி கல்யாணமா? அப்படியா? எப்படிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும் கல்யாணம்னு? ஒன்றும் தெரியாதும்மா எனக்கு. அதெல்லாம் லைவ் வர்றது இல்லையா லாவண்யா? அதே தோசை கூட தொட்டு சாப்பிடு, அடி வாங்குவேன் இந்தியன்னு. ஆமாம் லாவண்யா வரவே இல்லை. ஆமாம் லாவண்யா வரல. ஆயிஷா வரல. ஆயிஷா பிஸியாக இருக்காங்க படிப்பில். லாவண்யாவும் சரி 7ஆம் தேதி கல்யாணமா? வரட்டும், எப்படியாவது வந்து வந்து கொஞ்சம் பார்த்து தான் விஷ் பண்ண நல்லாயிருக்கும். ரெமு அண்ணா. பாத்திமா ஆளை காணோம். பாத்திமா பாத்திமா 2 நாள் தான் வந்தது. பூவை உனக்காக நல்லா ஞாபகம் வச்சிருக்க. பகலில் தான் வந்தது. சூப்பர். கலைங்க அங்கேயே, கலை அங்கேயே பத்திரமா இருங்க. காற்று எப்படி அடிக்குது? உங்க ஊர்ல எப்படி அடிக்குது? அதே மாதிரி தான். தாராபுரத்தில் கல்யாணமா? அதான் அவங்க ஊருன்னு சொல்லிச்சு. அது அவ்வளோ பெரிய ஊரா? சத்திரம்லாம் இருக்கா? கலை ஜெயஸ்ரீ அக்காவுக்கு மரியாதை கொடு பாப்பா. எந்த பாப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும்? கலை கலை சும்மா சொல்லுதான். பவி வந்தேன். கலை என்னது எங்க வந்த? என்னடா நடக்குது இங்க? ஹாய் வேல். பாய் ரெமு அண்ணா. எதுக்கு பாய் சொல்லிட்டு வர்ற? பாய் சிவசக்தி அக்கா, ரெமு அண்ணா, இந்தியன் அண்ணா, பவி அக்கா, கலை அக்கா ஊட்டியம்மா. இந்தியன் அண்ணா தோசைக்கு நல்லா இருக்காது, சப்பாத்தி தான். ஐயோ கன்ற தான் நல்லா இருக்கும். வேணும்னா நீங்கள் 2 சாப்பிட்டு பாருங்களேன். ரெமு நல்லா இருக்குது இந்த கமெண்ட்டு. என்ன டெலிட் பண்ண? சாப்பிட்டீங்களா மேடம்? ஐயோ தூக்கம் வருதாமே. சரி ஓகே ஓகே, போ போ தூங்கு. ஏன் காவியா போற சிவசக்தி கிட்ட சொல்லி வாங்க போறேன். ஐயோ தூக்கம் வருது பவி அக்கா. ரெமோ ரெமோண்ணா அப்படியே மூஞ்சில பஞ்ச் பண்ண அப்படியே. 2 பல்லாவது கீழே கொட்டணும் ரெமோக்கு. சரியா காவியா? காலேஜ் எப்போ? சரி பவி அக்கா பாய். உனக்கு செம கண்ணு சக்தி, தெளிவான உண்மையான கண்ணு. நன்றி இந்தியன். பிரம்ம சக்கரவர்த்தி என்ன ஒரு மாதிரி பண்ற தனி ஒருவன். ஜூன் கடைசி. ரெமோ அண்ணா பாய்ப்பா. ஓகே காவியா பத்திரமா போயிட்டு வா. போய் பஸ் ஏற்றி விட்டு வையம்மா. என்னாச்சு ரெமோ? பாய் காவியா பாப்பா. சரி ரெமோ அண்ணா, நானும் அப்புறமா வரேனே. இந்த இதுதானே வேண்டாங்கிறது. மண்டியில் 4 போடுவேன், தனி ஒருவன். மணி என்னாச்சு பாரு, நான் முடிச்சிடுறேன். ரெமோ அண்ணா இரவு வணக்கம். எங்கள் வீட்டில் சாப்பாடு மதியம் குழம்பு.
அப்போ நீ உயிரோடு இருக்க, எப்படிமா இருக்கு நீ? சூப்பர் தான், வேற லெவல். எனக்கு சேர்த்து சக்தியே சாப்பிடும் ப்ரோ. ஆமாம், இப்போ நான் ஒரு 10 தோசை கொட்டிக்கினேன். உனக்கு 5 எனக்கு 5 சரியா? இரவு வணக்கம் பூவை, உனக்காக விடை பெறுகிறேன். நன்றி. இப்படியா? அப்படியே விடை பெறுகிறேன். அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு அப்படியே மறைஞ்சிரு சரியா? காவியம்மா போயிட்டு தினமும் வரணும். காவியம்மா சரியாம்மா, நல்லா தூங்கு. கனவுல அக்கா வருவேன் தூக்கத்தை கலைக்க. அதுல இருக்கிற பயிர்ல யார் பொறுக்கிறது? சரி, அதையே இந்த இந்த மரத்துல வர்ற சிவா வாங்க. என்ன போயிட்டு வரீங்களா? 5 பேர் தான் இருக்காங்க. யாரா இருக்கீங்க உள்ளே? நான் கை தூக்குங்க. இப்ப பாரு பவி போட போரு பாரு, அழகான பிக்சரா. உள்ளே நையா. ஏய் பவி, எங்க போயிட்டு வந்து வேற சிரிக்கிற? என்ன ஆச்சு சொல்லு, நாங்களும் சிரிப்போம்ல. உள்ளேன்மா. நீ என்ன போடுற பூ எவனுக்காக? அங்க பாரு உள்ளேன் ஐயா. நல்லா இருக்குல்ல அந்த பொண்ணு, கலரு, அந்த பொண்ணு, அந்த இந்த முடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது பவிமா. உன் பையன் ஏய் லூசே, அடி அப்படியே மண்டியில் போட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ, புரியுதா? இப்போதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உக்காந்துருக்கேன், மண்டியில் போடுவேன். பவித்ரா எங்கே போயிட்டு வந்த கேளு, நம்மளும் சிரிக்கணும்ல. அது மட்டும் சிரிக்குது பூவே உனக்காக, நம்மளும் சிரிக்கணுமா இல்லையா? அதை கேட்டு. தம்பி லைவா? சாப்பிட்டாச்சா? தம்பி லைவ்னா யாருமா? சும்மா சும்மா மூக்குல பவி கலை சிஸ்டர் வரலையா? அண்ணா இருக்காங்களே 2 பேருமே, என்கிட்ட சொல்லவா இல்லை. தம்பினா யாரு? அந்த தம்பி பாசமுள்ள தம்பி, எனக்கு தெரிஞ்சவன யாரு? இந்தியன் ரெமோ. லாவண்யா கல்யாணத்துக்கு வருவியா? ரெமோ ஓடிடுச்சு. செம்ம. என்ன செம்ம? கலை கூப்பிடல வந்து, அதான் கலை கூப்பிடலையா சாப்பிடலையா? அதான் போயிட்டு வந்தேன். சீனி அண்ணா இருக்கேன் கலை. அந்த கமெண்ட் என்னது? கலை கூப்பிடல வந்து, அதான் போயிட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற? சரி இப்ப வா. எங்க சரி இப்ப வா? என்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ளார? பவி கலை தம்பினா யாரு அது சொல்லுங்க மொத. கலை 11 மணி வரை லைவ் இருக்குமா? போவோம் அப்புறம். ஏய் தம்பினா யாருன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுப்பில்ல. கலை சிஸ்டர் வணக்கம். அதான் தெரியல எனக்கும், அதான் தெரியல. பூவே உனக்காக, உனக்கும் தெரியலையா? யாரு தம்பி? 11 மணி வரல லைவ் போடுவாங்களா? மேகலா அம்மா வருவாங்களா அக்கா அவங்க லைவ்? ஓ அவங்களுடைய பொண்ணு தானமா, பொண்ணு தான் இருக்காத சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. ஆனால் எப்படி நாங்களாம் பார்க்கறது அந்த லைவை? கலை அவன் குஷியாக இருக்கானா? நல்லா இருக்குமா? ஜாலியாக அவங்களுடைய லைவு. பவிமா ஆமாம் சிஸ்டர், அந்த லைவ் செமையாக இருக்கும். ஒரே குத்து டான்ஸு தான் அங்கே. நீங்கள் இருக்கியே ஏய், அதுக்காக எனக்கு குத்து டான்ஸ் போட சொல்கிறியா? பூவே அவன் டுடே செம என்ஜாய் இருக்கான். அப்படியா?
என்னது எந்த இது சொல்லுங்க, நான் கூட வந்து பார்க்குறேன்பா. ரொம்ப சிரிப்பா இருக்கும். இது வேறையா? சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க. நானும் கேட்டதா சொல்லுங்க, ஓகேவா? அவன் அத்தை பொண்ணு லைவ்ல இருக்கும் அதான். அவன் அத்தை பொண்ணு லைவ்ல இருக்கும் அதான். இது மாதிரி வந்து பேசுமா அவங்க அத்தை பொண்ணு? நெல்லை மோகன். ஆமா, அந்த அக்கா சொன்னாங்க, நான் மறந்துட்டேன்னா. இப்பயும் மறக்காம இருக்கணுமே. அந்த அக்கா வந்தா என்னுடைய என்னுடைய இதுல வந்து கமெண்ட் போட சொல்லணும். சுபஸ்ரீ என்ன பண்ற? தூங்கிடுச்சு சுபஸ்ரீ. பசங்களுக்கு ஸ்கூல் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா, சூப்பரா போகுது. இன்னொரு 10 நிமிஷம் என்ன லைவ். சீக்கிரம் தூங்கிட்டாங்களா? ஆமா ஆமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கல்லப்பா. நாளைக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த டயர்டு. ஏன் நைட்டு லைவ் வரலக்கா? நேத்தா உடம்பு முடியலம்மா, அதான் வரல. இது கண்ணாடி கிடையாது, மொபைல் கண்ணாடி கிடையாது தான். நான் கொஞ்சம் இது பண்ணி விட்டேன்ல, அது இப்படி வந்துருச்சு. என்ன இதுவும் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி தான் தெரியுது. என்ன கண்ணாடி மாதிரி இல்லை, கண்ணாடியே தான். சரியா? செல்லக்குட்டி வேண்டாம், சிவசக்தின்னு சொல்லுங்க. என்னுடைய நேம் சிவசக்தி. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நான். இரவு வணக்கம். நீங்க என்ன பண்றீங்கன்னா? சாப்பிட்டீங்களா? இரவு இரவு சாப்பாடு. கலை கலை அக்கா, நீங்களுமா? கலை நல்லா பேசும். பூவே உனக்காக பேசட்டும் பேசட்டும். அவங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்ன? நம்மளுக்கு பேச தெரியும்னு காமிக்கணும்ல. குட்டிமா வேண்டாம். சக்தி, சிவசக்தி. சக்தி சொல்லுங்க. டாக்டர் போய் பார்த்தீங்களா? இல்லையா? இல்லையே, இப்போ வரல. அப்படியா? வைரஸா? வரட்டும் வரட்டும். சீனி அண்ணா, சீனி அண்ணா முதல்ல போய் செக் பண்ணி பாருங்க, வைரஸா இருக்கான்மாண்ணா. சரி, அது இருந்துட்டு போகட்டும். என்ன இப்போ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் இருப்போம். டாக்டர் இங்கே தான் இருக்கு. வரமாட்றாங்க. சந்தோஷ் பாரு, ஃப்ரீயாகவே 2 ஊசி போட்டு விட்றாராம். நான் தான் போக மாட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் ஊசியை போட்டு சரி பண்ணிக்கணும்? அது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் உள்ளுக்குள்ளாரே. என்ன மருந்து சாப்பிடு. தண்ணி சளி கிடையாதா? அங்கே தண்ணி சரி கிடையாதா? அப்படி இல்லை இந்தியன்னு. ஓவர் வெயில், ஹீட்டு சளி. டாக்டர் கூடவே இருக்காங்க போல இருக்கு. எஸ், என்னுடைய தம்பி தான். சந்தோஷமா? அவ்வளவு மெடிசன் கரெக்டாக எடுக்க சொல்லுங்க. எடுத்துட்டாலும் வேலையை செய்யும் பொழுது மாஸ்க்கு போட்டுக்கோ. மாஸ்க் போட்டு என்ன வேலைமா செய்யுது? நான் என்ன டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா? மாஸ்க் போட்டுக்கிட்டு வேலை பார்த்த வச்சுக்கைய, மூச்சு தான் முட்டணும். இன்னும் மூச்சு திணறல வந்துடும் எனக்கு. சரியா? ஏன்னா இப்போ வர சரி சரி, ஓகே ஓகே. இங்கே வைரஸ் வர அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது அக்கா. எனக்கு தெரியும் கலைமா, தெரியும். அந்த கொரோனா டைம்லேயே நாங்களாம் வேலைக்கு போனோங்க கலை. கொரோனா டைமில் எல்லோரும் லாக்டவுன் சொல்லிட்டு வீட்டை இருந்தாங்கல்ல, அந்த டைமுக்கு சிவசக்தி அக்கா நான் இது வேலைக்கு போயிட்டு வந்தவ. சரியா? அதுக்கே திமுறா சொல்லலை, கடவுள் இருக்காரு.
இது எதுவுமே சிங்கிளில் போடு. என் பக்கத்திலே வச்சிருக்க தண்ணி இங்கே பாரு. அதெல்லாம் கிடையாது, இதில் டஸ்டெல்லாம் இருக்காது. தினம் க்ளீன் பண்ணுறது தானே, டஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. வெயில் ஜாஸ்திப்பா, வெயில். ஆமாம் சந்தோஷிங்க, டாக்டர், போலீஸு, வக்கீல், இன்ஜினியர் எல்லாம் இருக்கு இந்த லைவில். ஆமாம், வீடு கட்டணும்னா கூட்டின்னு போங்க இன்ஜினியரை. வக்கீலை கூட்டின்னு போங்க. வக்கீல் என்ன தர மர தாறு மர வக்கீலை யாரை சொல்கிற? பூவே உனக்காக எனக்கு தெரியும். நீ யாரை சொல்கிற? சொல்லு நீ யாரை சொல்கிறியோ அவங்கள நானும் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைப்பேன். இன்ஜினியரிங்லாம் இருக்காங்கம்மா, உங்களை எல்லாம் அடுத்தவங்களுக்கு அது. ஆமாம் சந்தோஷா. ரெமோக்க ஆமாம், இப்போ ஒரு ஃபீவர் வந்துட்டு இருக்கு, அது எனக்கும் தெரியும் சந்தோஷ். நீ அதுலேருந்து வெளியில் வைப்பா நீ. அது யாருக்கும் சொன்ன புரிய மாட்டிக்குது. மாஸ்க்கு யூஸ் பண்ணு சொன்ன கேட்க மாஸ்க்கு யூஸ் பண்ணணும், கரெக்டு தான். சிலது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே ஓகே தான், சரியா? சில வேலைக்கு வந்து மாஸ்க் யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு மூச்சு திணறது தான் வரும். என்ன மூச்சு நல்லா வந்து சுவாசிக்க முன்னாலும் அதுவும் டேஞ்சர் தான். சந்தோஷியா என்ன? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல உள்ளந்தான் உனக்கு சந்தோஷா. சரி, நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, தனிமையிலே நம்ம இருக்கணும். ஐயோ ஏய் சந்தோஷா, என்ன கொரோனாவுக்கு நீ ட்ரை பண்ணுறன்னு தெரியுது எனக்கு. அப்படியே வந்து நீ பிடிச்சிருவேன் பார்த்துக்க. அக்கா இங்க எல்லாம் செம மழையா? சந்தோஷ் டோன்ட் வாரி சிவசக்தி, ஏதோ ஆனாலும் நாங்கள் இருக்கோம், காப்பாத்திருவோம், கவலை வேண்டாம். ஐயோ பூவே உனக்காக. பவி இருக்கியா? மிக்க நல்லது பூவே உனக்காக. பாரு என் தம்பி இருக்காப்லையா, போ போ சரியா? உன்னுடைய டிபி ரெமோ சாய் வாங்க ப்ரோ. சாய் வரமாட்டாப்புல, ரெமோவும் வந்து கணக்கு வழக்கு பார்க்க போயிட்டுருக்கோம், சரியா? கலையக்கா என்ன பூ மாலையா? எல்லாருமே என்கிட்ட எல்லாருமே இருக்காங்க. ஆமாம் சரியா? உனக்கு யார் தேவைப்படுதுன்னு சொல்லு. ஃபீஸு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும், சரியா? ஏன்னா இங்கே நல்ல லாயரு, நல்ல வக்கீல், நல்ல இன்ஜினியரிங் இருக்காங்க, ஒரிஜினல் எல்லாம், புரியுதா? பவி பசங்க காலேஜ் போயிட்டு வந்துட்டாங்களா? ஏய் பசி வச்சு பவி பசங்க காலேஜ் போகிறாங்களா? இந்தியன் தாத்தா, உன்னுடைய பையன் என்ன பண்ணுறான்? என்னோட போயிடுச்சே என்னமோ டிஸ்பிளே. இப்போதாம்மா நானும் ஒரு 2000 ரூபாய் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எந்த போச்சு டிஸ்பிளே? கலைமா சிவசக்தி கரெக்டு, மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணாத, வெளியே போனால் போட்டுக்கோ. அவங்க சொல்கிறது சரிதான் பூவே உனக்காக. அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் வந்து தனியாக தான் வேலையே செய்வேன். நான் வந்து வெளியே போய் வேலை செய்கிறேன்ல, அங்கேயுமே நான் மட்டும்தான் இருப்பேன். ஆனால் எனக்கு அந்த வேலை செய்கிறது எனக்கு வந்து போட்டுக்கிட்டு இது பண்ணால் மூச்சு விட முடியாது, ஃப்ரீயாக சுவாசிக்க முடியாது என்னால். ஆல்ரெடி நம்மளுக்கு வேர்த்து போகுது, இதில் வந்து மூச்சையை நல்லா ஃப்ரீயாக விட முடியல. என்ன ஆகுறது? நான் தனியாக தான் இருப்பேன், தனியாக தான் அங்கேயுமே வேலை ஒர்க் பண்ணுறது. நான் கூட்டமாக இருந்தால் ஓகே, இவங்க சொல்கிறது கேட்கலாம். ஜெயஸ்ரீ கூப்பிடுது என்னன்னு பாரு, சும்மா கூப்பிடுவாவ. பவி சொல்லவே இல்லை உன் பசங்க காலேஜுக்கு போகிறது. எனக்கு இப்போ தான் தெரியும். என் பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, காலேஜ் தான். நீ கேளு, உன் பேராண்டி உன் பேர பசங்களாம் எப்படி இருக்காங்க? இந்தியன் தாத்தா நீ போடு அடுத்த கமெண்ட்டு, நான் கீழே பார்க்கணும். பவிமா பவித்ரா, அப்போ நீ பாட்டியா? ஏமாந்துட்டியா பூவே உனக்காக?
உண்மையே சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. பொது அறிவு நாங்கள் பொதுவாக அப்படியே எடுத்துக்கிறோம், ஃப்ரீ அட்வைஸ். ஓகே, நான் கேட்குறேன், சந்தோஷமா? ஆமாம் பூவே, சந்தோஷ், கவலை வேண்டாம், காப்பாத்திருவோம். நான் மருத்துவர் தான், விடமாட்டேன் சிவசக்தியே. போகும் மாதிரி சித்திரவதை செய்வியா பூவே? உனக்காக எதுமா உண்மை? நாங்கள் மட்டும் என்ன? ஓ, நீயும் மருத்துவர் தானே? சந்தோஷ், வெல்கம் டாக்டர், வருக வருக சிவசக்தி லைவுக்கு. நான் மாஸ்க் யூஸ் பண்ண சொன்னது டஸ்ட்டு பிரச்சனை வரும் அதான் சொன்னேன். தெரியும், இதுவும் புரியுது இந்தியன்மா. நிறைய டஸ்ட் இருந்தாலும் உடனே தும்பல் வந்து எனக்கு காமிச்சு விட்டுடும். ஓ, இந்த டஸ்ட்டு உள்ளே போய் வேலை செய்யுதுமா அப்படின்னு. அந்த ரெகுலர் டஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு ஒத்துக்கும், மற்றபடி நிறைய சேர்த்து சேர்த்து வச்சு டஸ்ட்டு எல்லாம் ஒத்துக்காது. புரியுது இந்தியனு? எங்கள் அண்ணன் வக்கீல் தான், இன்ஜினியர். யாருமா வக்கீல் இன்ஜினியரிங்க? ஐயோ, அவங்களாம் கொஞ்சம் டுபாகராக இருப்பாங்க, புரியுதா? இங்கே ஒரிஜினல், பக்கா ஒரிஜினல் இருக்குது. சந்தோஷமா? சரியா? வேணா செக் பண்ணி பாருமா நீ. இந்தியன் தாத்தா தான் ஹீரோ. அது இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தா ஹீரோ, நீங்கள் இந்தியன் தாத்தா மட்டுமே. ஓகேவா? ஓகே சரவணன், வாழ்த்துக்கள். வாங்க சரவணன், வெல்கம். ரெண்டாவது டாக்டர். என்ன ஏமாந்தேன்? என்ன ஏமாந்தனா சரவணன்? எல்லாரும் லைக் போடுங்கப்பா. எப்போ சொல்லுதுப்பா? லைவ் முடிக்கிறப்ப எல்லாரும் லைக் போடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மெம்பர்ஷிப்பு ஒருத்தரும் ஜாயின் பண்ணுறது கிடையாது. இந்தியனை 100 போட்டு விட்றியா நீயா? வரைகிற அடுத்த இது ஒரு மாதம் மூடிட்டேன், அடுத்த இது வைக்கிறேன் உனக்கு. என்ன பூவே, உனக்காக. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ். நன்றி நன்றி. ஆமாம் கலை அக்கா, லைக் போட்டிங்களா? ஆமாம். எதில் போட்டார்? அவர் நம்பர் இருக்குதா உங்கள்கிட்ட? கலைமா? ஆமாம் கலை அக்கா, லைக் போட்டிங்களா? லைக் தான் போட்ட போச்சு, இன்னும் போடல. கலைமா அப்படியே டிங்கு 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 டிங்குன்னு அப்படியே மண்டியில கொட்டுவேன் பார்த்துக்க. கலை, லைக் போடாமே நீ இவ்வளோ கமெண்ட் போட்டு பேசிகிட்டு இருக்க நீ. மனைவி அவ்வளோ நேசிக்கிறேன் கலை அக்கா. ஐயோ, அப்படியா? அப்படி தெரியலையே. என்னது மனைவி நேசிக்கிற மாதிரியா? அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டேன். கலைமா, 100 ரூபாய் எதுக்கு? போதாது 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 போதாது. வேற எப்படி தெரியுது? ஒரே காண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. பூவே, உனக்காக. சிஸ்டர், இன்ஸ்டாவில் சொன்னாங்க. அப்படியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இன்னும் ஜாயின் பண்ணலை? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெதுவாக ஜாயின் பண்ணுவாங்க. லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே கொஞ்சம் மெதுவாக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கொஞ்சம் நல்ல நண்பர்கள்லாம் சேரட்டும், அப்புறமா நாங்கள் சேர்றோம் அக்கான்னு ஃபஸ்ட்டு அவங்களாம் சொல்லிட்டாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் நம்ம லைவில் எப்போ சண்டே இல்லாமல் இருக்கோ அப்போ தான் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இந்தியன் தாத்தா கேட்குதா தாத்தா உனக்கு? கலை பவி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. நீயே நான் சொல்லிக்கிட்டே இருக்க கீழே போட்டுச்சு பேர். அவங்கள தான் சொன்னேன். இந்தியன்மா, அது எப்படி பண்ணணும்னு சொல்லு. இன்னொன்று தெரியலையா கலை? எனக்கும் தெரியாது. ஏய், ஜீரோவில் காமிது. யார் இருக்கிறீங்க? ஐயோ, யார் இருக்கீங்க? தினேஷ்மா இருக்கியா? இந்தியன்மா இருக்கியா? கலைமா, பவிமா, அக்கௌண்ட்டில் பைசா இல்லை, சம்பளம் போட்ட பிறகு ஜாயின் ஆகிடுவோம்ல. பூவே, உனக்காக. பரவாயில்ல, நான் அதனால தான் அமைதியாக இருக்கேன். காசுன்றதுனால தான் அமைதியாக இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். அது எதை நான் யாரையும் வந்து வற்புறுத்தலை. சரியா? நம்ம ஃப்ரெண்டை
மெதுவான 2 வருஷம் ஆகுமா? எஸ். அவங்க கலைங்கிறவங்க கேட்குறாங்கல்ல, அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அது சொல்கிறியா நீ? ஆ, அவங்க எத்தனை வாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா, அவங்களுக்கு தெரியல இந்தியன்னு சொல்லு, அவங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இருக்கேன். வணக்கம் ராம், வாங்க. புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நான் லைக் போட்டுட்டேன். இருக்குது அக்கா, காசு இருக்குதா? நிறைய காசு நிறைய வச்சுக்கிற போல இருக்கு. இந்தியன்மா ஆச்சு கலைமா. இந்த பவித்ரா அவங்க தம்பி லைவுக்கு அப்படியா? இல்லை இல்லை இருக்கு. வணக்கம் கலையக்கா, நான் சொல்கிறேன். மெம்பர்ஷிப் எப்படி சேரணும்? இல்லை, சாப்பிட்டு இப்போதான் எடுத்து வைத்தேன். உன் வணக்கம் நீயே எடுத்துட்டு போ. உன் வணக்கத்தை நீயே எடுத்துட்டு போ. சாப்பிட்டு வந்ததுமா பைப்பில். டைம் ஆயிடுச்சுல்ல, பசிக்க முடியல, வயிறு பசிக்க முடியல. பூவே உனக்காக. தெரியுமா? தெரியும் பவியமா, தெரியும் தெரியும். உங்கள் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு டாலர் ஐகான் இருக்கும், அதில் போய் ஜிபே ஃபோன்பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். மினிமம் 59 ரூபாய் தான், அதற்கு மேல் பண்ணலாம். பணம் இருக்கணும். சண்டை வந்தா தான் நல்லா இருக்கும். கலை, நீ பயங்கரமா நீ என்ஜாய் பண்ணுறமா நீ. என்ஜாய் பண்ணு. எனக்கு பிடிக்காது. பவி மாதிரி தான் நானும். எனக்கு சண்டைலாம் பிடிக்காது. சரியா? ஜாலியாக பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் சண்டைலாம் வந்ததுன்னா அதை விட்டு நான் ஒதுக்கி வந்துடுவேன். கலையக்கா, சண்டைனா அப்படி இருக்கக்கூடாது. கலை அடித்தடியாக தான் இருக்கணும். இல்லை பவிமா? ஓ மாண்டியை நான் பொழக்கிறேன், என் மாண்டியை நீ பொழு. தினேஷ் பிள்ளை வந்து தையல் போடுவாப்பில்ல, அப்படித்தானே? அப்படித்தானா? பூவே உனக்காக. அப்படியா? இந்த சிவசக்தி தலையை பார்த்தா எத்தனை தையல் போடலாம், பவி தலையை பார்த்தா எத்தனை தையல் போடலாம். லைவில் சண்டையை அடக்க சிவசக்திக்கு துப்பு இல்லை. இந்த மூஞ்சி இந்த என்கிட்ட வந்து உனக்கு சண்டை பண்ணலாம், உனக்கு தூக்கமே வராது. துப்பு இல்லை, எனக்கு தான் துப்பு இல்லை. உனக்கு ஏன் துப்பு வந்து நீ அப்பப்போ வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்க? துப்பு இல்லையா? மூஞ்சி பாரு. அப்படியே நீ முன்னாடி மட்டும் இருக்கணும், அப்படியே உன்னை மண்டியில் நுங்குன்னு கொட்டுவேன். சண்டை போடுவேன். ஹாய் ஃப்ரெண்டு, வா ஃப்ரெண்டு. லைக் போட்டியா ஃப்ரெண்டு? நன்றி ஃப்ரெண்டு. இரவு உணவு சாப்பிட்டியா ஃப்ரெண்டு? ஹாய் சரண்யா. ஆனால் தினேஷுக்கெல்லாம் ரொம்ப வந்து மன உறுதி தான். இல்லை, நானும் எதாவது வச்சுக்கேன், மயக்கம் மட்டும் ஊந்துருவேன் அந்த வேலைலாம் செய்யறதுக்கு. ஹாஸ்பிட்டல் போனாலே எனக்கு அந்த அலர்ஜி. எனக்கு அப்படியே மனசெல்லாம் படன்னு அடிச்சுட்டே இருக்குன்னா பார்த்துக்க, நார்மலாகவே இருக்க மாட்டேன் நான். தினேஷ்மா சூப்பர். சரியா? உன்னுடைய வேலைக்காக. கலையக்கா, அப்போ வாங்க நீங்களும் நானும் சண்டை போடலாம். ஏய், உனக்கு தான் மருத்துவர் பதவி கொடுத்து நான் தள்ளி வச்சிருக்கேன். நீ நல்லா இருந்தால் தானே எங்கெல்லாம் காப்பாற்ற முடியும் தையல் போட்டு. கலையை நீ சண்டைக்கு கூப்பிட்ற, கலையை நல்லா அடித்து போடுறோம், ஞாபகம் வச்சுக்க. பூவை உனக்காக. தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, என்கிட்ட தெம்பு இல்லை இப்போதைக்கா. கலை வேலை செஞ்சுட்டு எனர்ஜி இல்லாமல் இருக்கும்ல,
ஒரு நாள் சண்டே அன்னைக்கு பார்த்துக்கலாமா? நான் என்ன சண்டை போட்டேன்? பதில் என் பெயரில் இருக்கு, படி பாப்பு. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனுக்கு தானே. கலையக்கா தெம்பு இல்லையாம்மா? சண்டே அன்னைக்கு வா. அப்போ கூட பூவை உனக்காக. அன்றைக்கி தான் நீ ரொம்ப பிஸியாக இருப்பல்ல. வெனஸ்டே அன்னைக்கு என்ன கலை, நீ கொஞ்சம் பிஸியா ஃப்ரீயாக இருப்பியா? கலையாக்கா என்ன எதுக்கு சந்தேகப்படுறீங்க? என்னன்னுமா? சரி ஓகே, லைவ் முடிச்சுக்கிட்டோமா? நீங்களும் இன்னொரு லைவ் போய் சப்போர்ட் பண்ணோம். கலை நண்டு குழம்பு சமைக்க தெரியுமா? எதுக்கு? பார்சல் கேரளாவுக்கு அனுப்பி விடுவியாமா? சந்தேகம் எல்லாம் இல்லைப்பா, சந்தேகம்தான். கலை சூப்பர். ஓ தெரியுமே, நல்லா செய்ய தெரியுமா உனக்கு? அத்துணி ஓ போடுற. கலை எனக்கு நண்டு குழம்பு ரசம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நண்டு குழம்பு கூட எப்படியாவது பார்சல் பண்ணி அமுச்சு விட்டுடலாம். ரசத்தை எப்படிமா பேக் பண்ணுறது? அது ஸ்டீல் அடிக்கும் போது அப்படி தெரிச்சு போயிடுமே இந்தியனு. அதான் என்ன சந்தேகம்னு கேட்டேன். உனக்கு நண்டு குழம்பு வேணுமா? இன்னும் 2 பேர் லைக் கொடுங்களேன், 20 லைக் கிடைக்கும். இந்த சிவசக்தி கூட என்ன சந்தேகப்படுது. எஸ் என்னன்னு நான் சந்தேகப்படுறேன்? பூவை உனக்காக நான் என்ன சந்தேகப்படுறேன் சொல்லு. இன்றைக்கு உன் என்னது போட்டிருக்காப்புல, நான் வந்து பார்க்குறேன். இந்த பூவை உனக்காக என்ன போட்டிருக்க? கலை சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்ரூமுக்கு ரூமுக்கு நடந்துக்கிட்டே இருப்பேன். இந்தியன்மா கவலைப்படாத சரியா? கலை அப்படி ஒரு நண்டு குழம்பு வச்சு அனுப்பு சரியா? நான் நல்லா சமைப்பேன். நீ இப்படி சொல்ற பூவே உனக்காக, ஆனா கலை வேற மாதிரி சொல்லுது. என்ன நடக்குது? வணக்கம், நான் தமிழன். வாங்க. யார் இது? சரவணன் தம்பியா? நம்பிட்டேன். நம்புமா தம்பி, நல்ல பிள்ளையாக்கா. நண்டு வாங்க சொன்னா என் அம்மா கத்துறாங்க. அப்படியா? உனக்கு ஏன் நண்டு மேலே ஒரு மோகமாகுது இந்தியனு? நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அது எல்லாம் லைவில் வேண்டாம். அப்புறம் ஓகே லாவண்யா, கல்யாணத்துக்கு யார் யார் வரீங்க? நானும் வரேன் உள்ளேன் ஐயா. ஆனால் கல்யாணம் தாராபுரத்தில் தானே. அந்த தாராபுரமே எந்த சைடு இருக்குன்னு தெரியாதுமா சிவசக்திக்கு? சரவணன் இல்லை தமிழன். ஓ சரவணன் இல்லை தமிழனா? வாங்க தமிழன், வெல்கம். எப்படிமா இருக்க? நைட்டு உணவு சாப்பிட்டியாம்மா? சரி நான் லைவ் முடிச்சுக்கிட்டேம்மா. ஹலோ எல்லோரும் பாய் சொல்லுங்க பாங்க. பாய் சொல்லுங்க பார்க்கலாம். பவி ஓடிச்சு, தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சது இல்லை. நீங்கள் யார்? நான் வந்து சொன்னேன்ல, சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன். பூவே உனக்காக. நீ சீரியஸா வரையா என்ன? சும்மா கலாய்ச்சிட்டு இருக்க. என்னையே எப்படி கலாய்க்கிறீங்க? அதுவும் இந்த இந்தியன் பாரு என்னை எப்படியெல்லாம் பேசுது. ரியல் மாதிரியே பேசுதில்ல என்ன? நான் ஒன்றை சந்தேகப்படலை தினேஷ்மா சரியா? உண்மையாலுமே சொல்கிறேன், நான் ஒன்றை சந்தேகப்படலை. சும்மா நான் ஃபன்னுக்காக தான் எல்லாரோடையும் பேசுவேன் புரியுதா? யாரையும் நான் வந்து
ரியலாக வந்து சந்தேகப்படமோ இல்லை அது மாதிரி எல்லாம் யாரையும் நினைக்க மாட்டேன் தினேஷ்மா. சரியா? காரமாக நண்டு குழம்பு சூப்பராக இருக்கும். அப்படியா? நீ பாத்ரூமுக்கும் ரூமுக்கு தான் நீ நந்துன்னு இருக்கணும். இதில் நண்டே வேற சூடு, இதில் வேற காரமான நண்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குமா. சாப்பிட்டேனாக்கா? சரிம்மா. நான் எதற்கு தமிழகன் என்று சொல்கிறேன்னா இங்கே நிறைய தற்குறி தான். அப்படியா? எல்லாருமே தமிழ் இந்த மாதிரி. சரி சரி வா. ஏய் நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? பவி என்ன நெட்டு சுத்துதா? சுத்துதே நெட்டு சுத்துதே. பவிக்கா தூக்கம் வரும். இன்னும் எத்தனை லைவ் போயிருக்கும். நெட்டு சுத்துதா? அதான் நெட்டு முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு சரி எனக்கு ஓகே. அவங்க இல்லை பவியுமே ஃபன்னாக தான் எடுத்துக்குது. பூவே உனக்காக நீ மட்டும் தான் சீரியஸாக வர. இது 2வது தடவை நான் பார்த்துட்டேன். இனிமேல் நான் அது மாதிரி பேச மாட்டேன். ஓகேவா? நான் அது மாதிரிலாம் பேச மாட்டேன். பவியை வந்து ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாப்புல. அதுவும் இல்லாமல் உனக்கே சொன்னாப்புல. சரியா? என்னது தினேஷ், இது ஃபன்னு. இங்கே பேசுறது எல்லாமே ஃபன் எல்லாருக்கேட்டையும் எல்லாரும். ஓகேவா? அதை நீங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு மனசு ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே பேசுறது லைவ். தினேஷ்மா, நான் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் அது மாதிரிலாம் பேச மாட்டேன். ஓகேவா? சும்மா கலாய்ச்சி, அவ்வளோதான். நண்டு சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் ஆகாது. வயிறு நல்லா தான் இருக்கும். அப்படியா? பொள்ளாச்சி பக்கத்தில் அந்த ஊரா? தாராபுரமா? பரவாயில்ல, நீ பக்கத்தில் தான் இருக்க போல. போயிட்டு வா. சரியா? சரி ஓகே. சுத்திட்டே இருக்கா. இங்க மின்னல் அடிக்குது. அடுத்த மழை வர போகுது. அப்படியா? சரி நானும் கிளம்புறேன். நானும் தூக்கம் வருது. தூங்கணும். ஓகேவா? என்ன நடந்தது இங்க இப்போ? இங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை. நெட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது இங்கே பெரும் பிரச்சனை. பவிமா? ஆமாம், இங்கே ஏன் சரியான மழை. அப்படியா? பவி ஒன்றும் இல்லை. சாப்பிட்டாச்சா? ஐயோ, துரைக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே ஆகலை. பவி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதான் கமெண்ட் போடலை. நான் இப்போ தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டாங்க. பூவே உனக்காக மறந்துட்டு தானே. நீ இதை பேசும்போதே பவிக்கு ஏதாவது தோணும். என்ன நம்மளை பற்றி ஏதாவது பேசியிருப்பாங்களா? நம்ம முன்னாடியே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டுமே. தினேஷ் எப்படி பேசுது? நீ ஏன் புதற்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பத்தியா? அது மாதிரி நான் உள்ளே நான் ஏன்னு தான் காமிச்சு விட்டேன். சரியா? சீரியஸ் ஆகாது. ஓகே? எல்லாம் ஃபன்னுக்காக. ஓகே? சாப்பிட்டாச்சு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். எல்லாரும் ரொம்ப நல்லா போச்சு இன்னைக்கு. எப்படியோ இன்று எந்த சொல்லாத, கண்ணு பட்டுடும். பூவே உனக்காக சொல்லாத. சரியா? 3 பேர் தான் இருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நல்லா போச்சு லைவ். சப்போர்ட் பண்ண அனைத்துவருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே பாய். நாளைக்கு வர பேசலாம். ஓகேவா? நாளைக்கு எல்லாரும் வச்சுட்டு 5 மணிக்கு மேலே வந்துருக்குமா லைவுக்கு. சரியா? தினேஷ் கோவம் வந்துட. ஐயோ நான் இல்லையே அந்த பார்க்க. எங்கே வந்தது? கோவமும் வரல, ஒன்றும் வரல. தினேஷுக்கு அப்படியெல்லாம் கோவம்லாம் வரல. ஏதோ சேட் ஆகிட்டாப்புல, அவ்வளோதான். கோபம் கிடையாது. அது ஃபீலிங்ஸ் இருக்குல்ல எல்லாருக்குமே. நான் அப்படிதான் பேசுவேன். நீ அப்படிதான் பேசுவியா? தினேஷ்மா, நான் பேச மாட்டேன். ஆனால் கலைமா பேசுவாங்களா? அப்படிதான். என்ன பண்ணுவ? இதுக்கு பதில் சொல்லு. கலை, நான் அப்படிதான் பேசுறேன்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்ல தினேஷ். எப்படிதான் பேசுவீங்க கலையக்கா? டீ கடை பண்ண
இது என்ன வருமே. சரி சரி கிளம்பு சீக்கிரம், தினேஷுக்கு கோவம் வந்துரு. ஐயோ நான் இல்லையே அதை பார்க்க. ஏய் இப்படி சொல்லி சொல்லி தினேஷுக்கு கோவம் வர வச்சிருத. நான் கோவப்பட்டேனா யோசிக்கிறாப்புல. இதை போறேன் இந்தியன் போறேன் போறேன். பாய் பாய் பாய். தூங்கு இந்தியன் தாத்தா, தூங்குமா நீ. இடி இடிக்க போகுது பார்த்து வச்சுட்டு அப்படியே கவுத்து போட்டு தூங்கு. ஃபுல்லா ஓகேவா? சரி ஓகே. கமெண்ட் வரல பூவே உனக்காக. நான் கமெண்ட் கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சரியா நீ சொல்லலை. போ ஓகே சரி ஓகே. இப்போ வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே பாய். நல்லா போய் தூங்குங்க. பூவை உனக்காக. நீ போய் நல்லா கொரட்டு விட்டுட்டு தூங்குமா. ஓகே பாய்.